மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். கடந்த வகுப்பில் காப்போதா உயர்தரத்தை சார்ந்த தமிழ் பாட மாணவர்களுக்குரிய பல்லவர் காலத்து பக்தி இலக்கியங்கள் மற்றும் பக்தி சாராத இலக்கியங்கள் பற்றி பார்த்திருந்தோம். அந்த வகையில் பக்திசார் இலக்கியங்கள் பிரதானமாக இரண்டு வகைப்படுகின்றது. அவையாவன வைணவ பக்தி இலக்கியம் மற்றும் சைவ பக்தி இலக்கியங்கள் என்ற வகையில் வகைப்படுத்தப்படுகின்றன. அவற்றில் சைவ பக்தி இலக்கியங்களாக 9 திருமுறைகள் மற்றும் மேலும் பல அடியார்களால் பாடப்பட்ட இலக்கியங்களையும் பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து இன்று வைணவ பக்தி இலக்கியங்கள் பற்றி பார்க்கவிருக்கின்றோம். தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதி பல்லவர் காலம். இந்த பல்லவர் காலத்திலே நாம் கடந்த வகுப்பில் பார்த்தது போல பக்தி சாரா இலக்கியங்களின் வகைப்பாடு பார்த்திருந்தோம். பக்தி சார் இலக்கியங்கள் சைவ பக்தி இலக்கியம், வைணவ பக்தி இலக்கியம், சைவ பக்தி இலக்கியங்கள் முதலாவது வகைப்பாடினை பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து இங்கே பல்லவர் காலத்திலே வைணவ பக்தி இலக்கியங்கள் தொடர்பாக இப்போது பார்க்கவிருக்கின்றோம். இந்த வைணவ பக்தி இலக்கியங்கள் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், வைணவ மதம் சார்ந்து, வைணவ சமயம் சார்ந்து 12 ஆழ்வார்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களுள் 3 ஆழ்வார்கள், முதல் 3 ஆழ்வார்களும் சங்கம் அருவிய காலத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து இங்கே 9 ஆழ்வார்கள், இந்த 9 ஆழ்வார்களால் பாடப்பட்ட பக்தி பிரபந்தங்கள் தான் இங்கே பல்லவர் காலத்து வைணவ பக்தி இலக்கியங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் அந்த 9 ஆழ்வார்களும் யார் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அந்த அடிப்படையில் திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், திருமலிசை ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், குலசேகர ஆழ்வார், திருப்பானாழ்வார், 9வதாக மதுரகவியாழ்வார். ஆகவே உங்களுக்கு 9 ஆழ்வார்களினுடைய பெயர்களும் 9 ஆழ்வார்களின் நாமங்களும் சரியான முறையில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பேன். அவர்களுடைய இலக்கியங்கள் தொடர்பான தெளிவும் தானே வந்துவிடும். அந்த வகையில் பல்லவர் காலத்து வைணவ பக்தி இலக்கியங்களானது 9 ஆழ்வார்களால் பாடப்பட்ட இலக்கியங்களின் வழியாக அறிய கிடைக்கின்றது. அந்த வகையில் 9 ஆழ்வார்களும் திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார் மற்றும் திருமலிசை ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், குலசேகர ஆழ்வார், திருப்பானாழ்வார், மதுரகவி ஆழ்வார். அந்த அடிப்படையில் இங்கே திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட இலக்கியமாக பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், திருக்கை, பெரிய திருமொழி, ஆகவே திருமங்கையாழ்வாரால் 6 இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளது. பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, திருவெழுக்கூற்றிருக்கை மற்றும் பெரிய திருவந்தாதி ஆகிய இலக்கியங்கள் இங்கே திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அடுத்து பெரியாழ்வாரால் பாடப்பட்ட இலக்கியங்களாக
திருப்பல்லாண்டு, மற்றும் பெரியாழ்வார் திருமொழி. பெரியாழ்வார் திருமொழி ஆகிய இலக்கியங்கள் இங்கே பெரியாழ்வாரால் பாடப்பட்ட இலக்கியங்களாக காணப்படுகின்றன. அந்த வகையில் ஆண்டாளால் பாடப்பட்டது நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி, திருப்பாவை ஆகிய இலக்கியங்கள். திருப்பாவை ஆகிய இலக்கியங்கள் இங்கே பாடப்பட்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து நம்மாழ்வாரால் பாடப்பட்டது திருவாய் விருத்தம், திருவாய்மொழி, திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாசிரியம் மற்றும் பெரிய திருவந்தாதி. ஆகவே இந்த 4 ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட இலக்கியங்களாக திருமங்கை ஆழ்வாரால் பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், திருவழுக்கூற்றிருக்கை, பெரிய திருமொழி ஆகிய இலக்கியங்கள் திருமங்கை ஆழ்வாராலும், பெரியாழ்வாரால் திருப்பல்லாண்டு மற்றும் பெரியாழ்வார் திருமொழி ஆகிய இலக்கியங்களும், ஆண்டாளால் நாச்சியார் திருமொழி மற்றும் திருப்பாவை ஆகிய இலக்கியங்களும், நம்மாழ்வாரால் பாடப்பட்ட இலக்கியங்களாக திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாசிரியம் மற்றும் பெரிய திருவந்தாதி ஆகிய இலக்கியங்களும் பாடப்பட்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து திருமலிசை ஆழ்வாரால் பாடப்பட்ட இலக்கியமாக நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம் ஆகிய இலக்கியங்கள் திருமலிசை ஆழ்வாரால் பாடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தொண்டரடி பொடியாழ்வாரால் பாடப்பட்டது திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை ஆகிய இலக்கியங்கள் பாடப்பட்டுள்ளது. குலசேகர ஆழ்வாரால் பாடப்பட்டது பெருமாள் திருமொழி, பெருமாள் திருமொழி ஆகிய இலக்கியம் குலசேகர ஆழ்வாரால் பெருமாள் திருமொழி எனும் இலக்கியம் பாடப்பட்டுள்ளது. திருப்பாணாழ்வாரால் பாடப்பட்ட இலக்கியம் அமலன் ஆதிபிரான், மதுரகவி ஆழ்வாரால் பாடப்பட்டது கண்ணினுன் சிறுதாம்பு, கண்ணினுன் சிறுதாம்பு என்கின்ற இலக்கியம் மதுரகவி ஆழ்வாரால் பாடப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருமலிசை ஆழ்வாரால் நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம் ஆகிய இலக்கியங்களும், தொண்டரடி பொடியாழ்வாரால் திருப்பள்ளி எழுச்சி மற்றும் திருமாலை ஆகிய இலக்கியங்களும், குலசேகர ஆழ்வாரால் பெருமாள் திருமொழி என்கின்ற இலக்கியமும்,
திருப்பாணாழ்வாரால் அமலன் ஆதிபிரான் என்கின்ற இலக்கியமும் மதுரகவியாழ்வாரால் கண்ணினுன் சிறுதாம்பு என்கின்ற இலக்கியமும் படைக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இங்கே பல்லவர் காலத்து இலக்கியங்கள் இந்த வகையில் நிறைவு பெறுகின்றன. பல்லவர் காலத்து இலக்கியங்கள் மீண்டும் ஒரு முறை அவற்றுக்கான தெளிவினை அவதானிப்போம். பல்லவர் காலத்து இலக்கியங்கள் பக்தி சாராத இலக்கியம், பக்தி சார் இலக்கியம் என இரண்டு பிரதான வகைப்பாட்டினை கொண்டிருக்கின்றது. இங்கே பக்தி சாராத இலக்கியம் என்கின்ற முதலாவது வகைப்பாட்டினை பார்ப்போமாக இருந்தால், செய்யுள் இலக்கியங்கள், உரைநடை இலக்கியம், இலக்கண நூல் என்கின்ற மூன்று பிரதான உபபிரிவுகள் காணப்படுகின்றன. இங்கே செய்யுள் இலக்கியங்களாக முத்தொள்ளாயிரம், நந்தி கிளம்பகம், பாரத வெண்பா, பாண்டிக்கோவை, உதயணன் பெருங்கதை என்கின்ற இலக்கியமும், உரைநடை இலக்கியமாக ஸ்ரீபுராணம், கயசிந்தாமணி, இறையனார் களவியல் உரை ஆகிய இலக்கியமும், இலக்கண நூல்கள் என்கின்ற வகைப்பாட்டினுள் சங்கப்பாட்டு, பாட்டியல் என்கின்ற இலக்கியம் என்பதோடு இங்கே பக்தி சாராத இலக்கியத்தின் வகைப்பாடானது பல்லவர் காலத்தில் நிறைவு பெறுகின்றது. பல்லவர் காலத்திலே பக்தி சார் இலக்கியங்கள் மேலும் இரண்டு வகைப்பாட்டினை கொண்டிருக்கின்றன. அவைதான் அங்கே அவர் மக்களால் கையாளப்பட்ட மதங்கள் எனும் அடிப்படையில் நோக்கப்படுகின்றது. இந்த இரு மதங்களும் வீழ்ச்சியடைந்த சமயங்களாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் சைவ பக்தி இலக்கியங்கள் சிவபெருமானை முதன்மைப்படுத்த, வைணவ பக்தி இலக்கியங்கள் விஷ்ணுவை முதன்மைப்படுத்துகின்றது. இங்கே சைவ பக்தி இலக்கியம் என்று பார்க்கின்ற போது முதல் 9 திருமுறைகளையும் எடுத்துக்கொள்வோம். அதனை தொடர்ந்து சேரமான் பெருமாள் நாயனாரால் பாடப்பட்ட திருக்கைலாய ஞான உலா மற்றும் பொன்வண்ண தந்தாதி என்கின்ற இலக்கியமும், திருவாரூர் மும்மணி கோவை என்கின்ற இலக்கியம் இங்கே பெருமாக்கோதையாரால் பாடப்பட்டுள்ளது. சேத்திர வெண்பா என்பது ஐவடிகள் காடவர் கோன் என்பவரால் பாடப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து வைணவ பக்தி இலக்கியம் விஷ்ணுவை முதன்மைப்படுத்தி கொண்டு பாடுகின்ற இலக்கியங்கள். 12 ஆழ்வார்கள் வைணவ சமயத்தை கடைபிடித்தவர்களாக காணப்படுகின்ற நிலையில் 3 ஆழ்வார்கள், முதல் 3 ஆழ்வார்களும் ஏற்கனவே சொன்னது போல் சங்கம் அருவிய காலத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு பிற்பாடு வந்த 9 ஆழ்வார்கள், அவர்களால் பாடப்பட்டதுதான் இந்த வல்லவர் காலத்து வைணவ பக்தி இலக்கியங்கள். திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார் மற்றும் திருமலிசை ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், குலசேகர ஆழ்வார், திருப்பாணாழ்வார், மதுரகவி ஆழ்வார் ஆகியோரின் இலக்கியங்களை இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து பல்லவர் காலத்து இலக்கிய வகைப்பாடானது நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நாம் பல்லவர் காலத்தில் எழுப்பப்படுகின்ற வினாக்கள் என்கின்ற பகுதியினுள் நாம் செல்வோம். அந்த அடிப்படையில் பல்லவர் காலத்து பக்தி இலக்கியங்களின் பண்பு. பல்லவர் காலத்து பக்தி இலக்கியங்களின் பண்புகள் என்று நாம் நோக்குகின்ற போது இங்கே பல்லவர் காலத்திலே பக்தி இலக்கியங்கள் தான் அதிக அளவில் தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே பல்லவர் காலத்து இலக்கியங்கள் சார்பாக அல்லது பல்லவர் காலம் சார்ந்து ஒரு வினா எழுப்பப்படுகின்ற போது அங்கே பக்தி இலக்கியங்களுக்கு முதன்மை வழங்கப்படும் என்பது நாம் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பல்லவர் காலத்து பக்தி இலக்கியங்களின் பண்புகளாக ஒன்று பாடுபொருள். பல்லவர் காலத்து பக்தி இலக்கியங்களின் பண்புகளை நோக்குகின்ற போது அங்கே பாடுபொருளானது முதன்மை பெறுகின்றது. இறைவன் மீது அடியாருக்கு இருந்த அன்பினையும், அடியார் மீது இறைவனுக்கு இருந்த கருணை மற்றும் கரிசனை ஆகியவற்றினை பாடுகின்ற அந்த பாடு பொருளை கொண்டிருக்கின்றமை
பல்லவர் காலத்து பக்தி இலக்கியங்களின் ஒரு பண்பாக காணப்படுகின்றது. இறைவனோடு உறவு முறை கொண்டு வழிபடுகின்ற பண்பினை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. அந்த வகையில் நாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் மற்றும் பெரியாழ்வார் போன்றோரெல்லாம் இங்கே வல்லவர் காலத்தில் வாழ்ந்த அடியார்களாக காணப்படுகின்றார்கள். இவர்கள் இறைவனை தம்மோடு ஒரு உறவு நிலைக்குட்படுத்தி பாடுகின்றார்கள். தோழனாகவோ தந்தையாகவோ அல்லது ஒரு ஆண்டான் அடிமை என்கின்ற நிலையிலோ அல்லது காதலன் காதலி என்கின்ற நிலையிலோ பாடுகின்றார்கள். அதனை தொடர்ந்து முன்னிலை பரவல், படற்கை பரவல் மற்றும் நெஞ்சோடு கிடத்தல் என்கின்ற வகைப்பாட்டினை இங்கே முன்னிறுத்தப்படுகின்றது. அதாவது இறைவனை முன்னோக்கி, அதாவது முன்னிலைப்படுத்தி கூறுகின்றதாகவும் படற்கைப்படுத்தி கூறுவதாகவும் நெஞ்சிலிருத்தி பாடுகின்ற பண்பு கொண்டதாகவும் இங்கே இலக்கியங்கள் காண கிடைக்கின்றன. அதனை தொடர்ந்து இறைவனின் தோற்ற பொலிவினை வர்ணிக்கின்ற பண்பினை காணலாம். இந்த பண்பானது சங்கமருவிய காலத்திலேயே காணப்படுகின்றது. காரைக்கால் அம்மையாரால் இந்த பண்பானது அவரது இலக்கியத்தில் உட்புகுத்தப்பட்டிருப்பதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது. அந்த வகையில் இறைவனுக்கு ஒரு தோற்ற பொலிவினை கொடுத்து இறைவன் இவ்வாறாகத்தான் இருப்பார் என தமது மனக்கண்ணினுள் இறைவனுக்கு ஒரு தோற்றத்தினை கொடுத்து வழிபடுகின்ற ஒரு பண்பு, அதனுடைய அந்த தோற்ற பொலிவில் தம்மை லயிக்க செய்கின்ற பண்பு ஆகியன இங்கே காணக்கூடிய ஒரு பண்பாக காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி இதிகாச புராண கருத்துக்களை தமது பாடல்களில் உட்புகுத்துகின்றனர். ஒரு பாடலை அவர்கள் பாடுகின்ற போது, அடியார்கள் பாடுகின்ற போது இறைவனின் வரலாற்று செய்தி, இறைவனின் அற்புதங்கள், அதாவது சிவபெருமானை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ராவணனின் செருக்கை அடக்கியமை, முப்புரங்களை எரித்தமை, யமனை உதைத்தமை ஆகிய இதிகாச புராண கருத்துக்களை கூறலாம். வைணவ சமயம் சார்ந்து நோக்குகின்ற போது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களின் போது அவர் பல அற்புதங்களை செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் ராவணனின் செருக்கை அடக்கியவர் சிவபெருமானாக இருக்கின்ற போது அந்த ராவணனை வதம் செய்தவராக இந்த மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய இராமபிரான் காணப்படுகின்றார். அது மட்டுமன்றி கம்சனை அழித்தமை போன்ற விடயங்களை நாம் இங்கே கூறக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி நாட்டுப்புற பண்புகளை இங்கே பாடலில் உட்புகுத்துகின்ற பண்பினை காணக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி ஏற்கனவே சொன்னது போல் இந்த பல்லவர் காலத்திலே கலை மற்றும் கலாச்சாரங்களுக்கு முதன்மை அளிக்கப்படுகின்றது. அந்த வகையில் சிற்பம் மற்றும் ஓவியம், கட்டடக்கலை, நாட்டியம், நாடகம் போன்ற பண்புகள், இசைக்கலை ஆகியன முதன்மை பெற்றிருக்கின்றமை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. எளிய மொழிநடை காணப்படுகின்றது. பாமர மக்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய பண்பு கொண்ட வகையில் இங்கே எளிய மொழிநடை கொண்டிருக்கின்றமை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. யாப்பு வடிவம் கையாளப்பட்டுள்ளது. இலக்கிய வடிவங்கள் பல கையாளப்பட்டுள்ளமையை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே பல்லவர் கால பக்தி இலக்கியங்களின் பண்புகள் என்று நோக்குகின்ற போது முதலாவதாக பாடுபொருள் இங்கே முதன்மை பெறுகின்றது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே கூறியது போல இறைவன் மீது அடியாருக்குள்ள பக்தி மற்றும் அதில் லயித்திருக்கின்ற தன்மை மற்றும் இறைவனுக்கு அடியார் மீது கொண்டுள்ள கரிசனை அல்லது இரக்கம், இங்கே பாடுபொருளாக அடியார் இறைவன் மீது கொண்டுள்ள பக்தி மற்றும் இறைவன் அடியார் மீது கொண்டுள்ள கருணை,
அடியார் மீது இறைவன் கொண்டுள்ள கருணையையும் இறைவன் மீது அடியார் கொண்டுள்ள பக்தி போன்றவற்றையும் இங்கே இந்த பாடுபொருளினுள் நாம் உள்வாங்க முடிகின்றது. ஆகவே அடியார்கள் தமக்கு இறைவன் மீது கொண்டுள்ள அந்த அதீத அன்பினை வெளிப்படுத்துவது பாடல்களின் வாயிலாக. அந்த வகையில் மாணிக்க வாசகரால் ஒரு பாடல் பாடப்பட்டுள்ளது. அங்கே இறைவன் மீது மாணிக்க வாசகருக்குள்ள அன்பின் உச்சநிலை, பக்தியின் உச்சநிலையானது வெளிப்பட்டு நிற்கின்றது. அந்த வகையில் மெய்தான் அரும்பி என்கின்ற பாடலை இங்கே உதாரணமாக குறிப்பிட முடியும். மெய்தான் அரும்பி. இரண்டாவது அம்சமாக இறைவனோடு உறவு முறை, அதாவது உறவு நிலைப்படுத்தி அவரை பாடுகின்ற பண்பு. இங்கே திருநாவுக்கரசரை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் எஜமானராக இறைவனை தனது எஜமானாக கொள்கின்றார். ஆண்டான் அடிமை பாவம். திருஞான சம்பந்தரை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் இறைவனை தந்தையாக கொள்ளும் பண்பு. சுந்தரரை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இறைவனை தோழனாக கொள்ளும் பண்பு. தோழமை பூண்டு இறைவனை பாடல்களில் பாடியிருக்கின்ற பண்பினை காணலாம். பித்தா பிறை சூடி என்கின்ற பாடலிலும் கூட இறைவனை பித்தா என்று பேசுகின்றார். ஆகவே தனது இறைவனை தோழன் என்கின்ற தோழமை பாங்குடன் சுந்தரர் கணித்ததன் ஊடாகவே இறைவனை பித்தா என்று பேசக்கூடிய பண்பினை இங்கே அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதனை தொடர்ந்து மணிவாசகர் காதலியாக கொண்டு இறைவனை பாடுகின்றார். மேலும் இங்கே சைவ சமயம் சார்ந்து மட்டுமல்லாது வைணவ சமயம் சார்ந்தும் ஆண்டான், ஆண்டாள் மற்றும் திருமங்கையாழ்வார் இவர்களும் இறைவனை நாயகனாக கொண்டு வழிபட்டுள்ளனர். ஆகவே உறவு முறை பூண்டு வழிபடுதல் என்கின்ற பண்பினுள் திருநாவுக்கரசர் எஜமானாகவும் திருஞான சம்பந்தர் தந்தையாகவும் கொண்டு சுந்தரர் தோழனாகவும் மணிவாசகரும் அங்கே சிருங்கார ரசம் பிரதிபலிக்க ஆண்டாள் மற்றும் திருமங்கை ஆழ்வார் ஆகியோரும் இறைவனை நாயகன் என்கின்ற ரீதியில் வைத்து வழிபாடியற்றியுள்ளார்கள். அதனை அவர்களுடைய பாடலடிகளினூடாக நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. முன்னிலை பரவல், படற்கை பரவல், நெஞ்சோடு கிடத்தல், இங்கே இறைவனை முன்னிலை பரவலாகவும் படற்கை பரவலாகவும் நெஞ்சோடு கிடத்தல் என்கின்ற ரீதியிலும் இறைவனை தமது பாடல்களில் வைத்து வழிபாடியற்றியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் முன்னிலை பரவலாக அம்மை நீ அப்பன் நீ என்கின்ற பாடலும், படற்கை பரவலாக
அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நெஞ்சோடு கிடத்தல் என்கின்ற ரீதியில் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. ஆகவே இறைவனை தமது பாடல்களினூடாக வழிபாடு ஏற்றுகின்ற போது முன்னிலை பரவல் மற்றும் படர்க்கை பரவல் மற்றும் நெஞ்சோடு கிடத்தல் ஆகிய பண்புகள் கொண்டமைய பாடல்களை பாடியிருக்கின்றார். இங்கே இலக்கண ரீதியாக நோக்குகின்ற போது நீ என்று விழிக்கின்ற போது அது முன்னிலை தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது. ஆகவே அம்மை நீ அப்பெண் நீ என்கின்ற பாடல் முன்னிலை பரவல் கொண்ட பாடலாகவும் அவன் அவள் அவர் என்கின்ற தன்மை வருகின்ற போது அது படர்க்கை பண்பு கொண்டதாக மாறுகின்றது. ஆகவே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கின்ற பாடலானது இங்கே படர்க்கை பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நெஞ்சோடு கிடத்தல் என்பது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. அவர் நெஞ்சோடு பேசுவதாக தனது நெஞ்சத்தினை என்ன புண்ணியம் தான் செய்தனையோ, இறைவனின் பக்தி கிடைத்ததற்கு நீ என்னதான் புண்ணியம் செய்தாயோ என்று அவர் தனது பக்தி களிப்பாலே பாடுகின்ற பண்பினை அவதானிக்க கூடியதாக உள்ளது. தோற்ற பொலிவு என்று நோக்குகின்ற போது இறைவனுக்கு தாமாகவே ஒரு அகவுரு தோற்றம் கொடுத்து இறைவனின் தோற்றத்தினை தமக்குள் எண்ணி லஜிக்கின்ற பண்பினை அவதானிக்க கூடியதாக உள்ளது. தமது பாடலில் அதனை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் பக்தி ரீதியாக. ஆகவே சிவபெருமானை விழித்து பாடப்பட்ட குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குனித்த புருவமும் என்கின்ற பாடலானது இங்கே இறைவனின் தோற்ற பொலிவில் லயித்து காணப்படுகின்ற பண்பினை வெளிக்காட்டுகின்ற ஒரு பண்பை கொண்டிருப்பதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது. இதிகாச புராண கருத்துக்கள் கூறப்படுகின்றது. இங்கே பல்லவர் காலத்து இலக்கியங்களில் அவதானிக்க கூடிய பண்புகளாக இதிகாச புராண கருத்துக்கள், இதிகாச புராண கருத்துக்களை தமது பாடல்களில் உள்வாங்கி இருக்கின்றார்கள் அடியார்கள். அந்த அடிப்படையில் இரண்டு மதம் சார்ந்து நாம் இங்கே நோக்க வேண்டிய தேவை எழுகின்றது. சைவ சமயம் சார்ந்து நோக்குகின்ற போது சிவனின் அற்புதங்கள் அல்லது சிவனின் செயல்களை இங்கு குறிப்பிடப்படுகின்றது. யமனை உதைத்தமை, யமனை உதைத்தமை, திரிபுரங்களை எரித்தமை, திரிபுரங்களை அல்லது முப்புரங்களை எரித்தமை, மற்றும் ராவணனின் செருக்கை அடக்கியமை. தொடர்ந்து வைணவம் சார்ந்து நோக்குகின்ற போது வைணவ சமயத்து முழுமுதற் கடவுளாக இங்கே
மகாவிஷ்ணு காணப்படுகின்றார். அந்த மகாவிஷ்ணு என்ன செய்கின்றார்? ஒவ்வொரு அவதாரங்களில் தசாவதாரம் எடுத்ததாக கூறப்படுகின்றது. அவரது அவதாரங்களில் ஒவ்வொரு அற்புத செயல்களை செய்கின்றார். அந்த அடிப்படையில் மகாவிஷ்ணுவினால் உருவாக்கப்பட்ட அந்த அவதாரமாகிய ராம அவதாரத்தில் ராவணவதம், ராவணவதம் சிவபெருமானால் ராவணனின் செருக்கு அடக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே ராமனால் ராவணனை வதம் செய்யப்படுகின்றது. அதனை தொடர்ந்து கம்சனை கொன்றமை, கம்சனை கொன்றமை ஆகிய பண்புகள் இங்கே இதிகாச புராண கருத்துக்கள் உள்வாங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. அந்த வகையில் பக்தி இலக்கியங்கள் எவ்வாறாக இங்கே உள்வாங்கப்படுகின்றது மற்றும் சைவம் மற்றும் வைணவ சமய இலக்கியங்கள் என்ற வகையில் அந்த பக்தி இலக்கியங்களின் பண்புகள் யாவை என்பது தொடர்பாக அவதானித்திருக்கின்றோம். இதனை தொடர்ந்து மேலும் பல வினாக்களை அடுத்த வகுப்பில் அவதானிப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.